The incidence of prematurity is 21%, and India has the highest number of preterm deliveries in the world. உலகத்திலே வச்சு ஒரே பிரசவமா பிறக்கிற குழந்தைகள், அதாவது முன்னாடியே பிறக்கிற குழந்தைகள் இந்தியாவில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் பேபிஸ் வந்து உங்கள் குழந்தை ப்ரீமெச்சூராக பிறக்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. ப்ரீமெச்சூரிட்டிங்கிறத பற்றி நீங்கள் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. ப்ரெக்னன்சி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் பாப்பா ப்ரீமெச்சூராக பிறக்கணும்னு சொன்னது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது this is a very very important non-communicable and a study by Lancet has shown that it is the number one cause of death below 5 years of age in India. It has replaced even pneumonia as the most common cause of death in children less than 5 years of age. So the high blood sugar கொஞ்சம் இருந்தால் கூட போதும். சாதாரண ஒரு 200 மில்லிகிராம் blood sugar இருந்தால் தான் டயபெட்டிஸ் வருது ஒரு சாதாரண மனிதனுக்கு. ஆனால் பிரெக்னன்சி இருக்கும்போது 140 இருந்தால் கூட ஜாஸ்தி தான். Of the lack of awareness of the bad effects of high blood sugar during pregnancy. In many years ago, premature delivery was common in India because of undernutrition among mothers. Today, the scenario is changing. Now, we are getting into what she said as non-communication.